السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் காண்பித்து தந்த வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள், சகாபிய பெண்மணிகள் மீதும், அதற்கு பின்னால் வந்த தாபியீன்கள், அத்பாஉ தாபியீன்கள், இமாம்கள், நல்லோர்கள், முத்தகீன்கள் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரித்தான உறவுகளே, தாய்மார்களே, நாமெல்லாம் வரலாறு தரும் படிப்பினை என்ற அடிப்படையிலே கிட்டத்தட்ட 4 நபித்தோழர்களுடைய வரலாறை பார்த்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய 5வது நபித்தோழர் யார் என்றால், இவர் அந்த சஹாபா பெருமக்களிலேயே அதிகமாக குர்ஆனை கற்றவராகவும் மிகப்பெரிய மார்க் அறிஞராக அப்பயே திகழ்ந்தவராக மிக கண்ணியமிக்க ஒரு சஹாபியாக இருக்கக்கூடியவர் தான் யார் என்றால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்பவர்கள். இவர்களை குறித்து தான் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரித்தான உறவுகளே, தாய்மார்களே, இவர்கள் எப்போ பிறந்தாங்க அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. எப்போ பிறந்தாங்க அப்படிங்கிறத என்ன பண்ண முடியல, நம்மளால் சரியான முறையில் கருத்து வைத்து சொல்ல முடியவில்லை. ஆனால் இவர்களுடைய மரணத்தை வைத்து என்ன பண்ணிக்கலாம், இவங்க இப்போ தான் பிறந்திருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், ஒப்பீடு செய்து பார்த்து கொள்ளலாம். அதே போன்று இவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவர்கள் ரொம்ப மெலிந்தவர்களாக, கொஞ்சம் கட்டையானவர்களாக, லீனாக இருப்பாங்கள்ல, ஒல்லியானவர்களாக, கட்டையானவர்களாக தான் என்ன பண்ணுவாங்களா, அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று இவர்கள் அதிகமாக வெள்ளை நிற ஆடையை தான் அணிவாங்களாம். அதிகமாக வெள்ளை கலர் ஆடையை தான் என்ன பண்ணுவாங்களாம், அணியக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று இவர்கள் எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மக்காவில் தான் பிறக்கிறாங்க. இவங்க யார், முஹாஜிராக தான் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. இவங்க இஸ்லாத்தை எப்படி ஏற்கிறாங்க அப்படின்னா, அதற்கு ஒரு சம்பவத்தை அவர்களே சொல்லுகிறார்கள். நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றேன் அப்படிங்கிறத அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், உக்குபத்து பின் அபி முஐத் என்கின்றவனுடைய ஆட்டை நான் வைத்து கொண்டிருந்தேன். இந்த உக்குபா பின் அபி முஐத் என்பவன் யாருன்னு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால தொழுகிறப்ப குடலை தூக்கி மேலே போடுவான்ல ஒருத்தவன், அவன் தான் யார், உக்குபா பின் அபி முஐத் அப்படிங்கிறவன். இவன் என்ன பண்ணான், பத்ர் போர்ல கொல்லப்பட்டு விட்டான். இவனுடைய ஆட்டை தான் என்ன பண்ணாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் மேற்கக்கூடியவராக இருந்தார்கள். அப்படி ஒரு முறை மேய்த்து கொண்டு செல்லும் பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் அவரை சந்திக்கிறார்கள். அந்த ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவரை சந்தித்து அந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஓ சிறிய பயலே, ஒரு சின்ன பயலே, நீ என்ன பண்ண அப்படின்னா, எங்களுக்கு குடிப்பதற்காக வேண்டி பாலை கறந்து கொடு என்பதாக கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்லுகிறார், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஜாஹிலியா காலத்தில் இருக்கிறார். எப்படிப்பட்ட, அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும், அந்த சூழ்நிலையே மோசமான ஒரு சூழ்நிலை. ஜாஹிலியா சூழ்நிலை என்றாலே மிகவும் மோசமான, மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு சூழ்நிலை தான் அன்றைய காலத்து சூழ்நிலை. ஆனால் அண்ணலம் பெருமானார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பால் கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் என்னுடைய தலைவரின் மூலியமாக, என்னுடைய எஜமானின் மூலியமாக இந்த ஆட்டு மந்தைக்கு நான் பொறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பாலை உங்களுக்கு கறந்து கொடுத்தேன் என்றால் நான் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விடுவேன் என்பதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் ஜாஹிலியா காலத்திலும் இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். உடனே அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள், நீ என்னப்பா, நீ பால் தரும்ல, அந்த ஆட்டிலிருந்து நீ எங்களுக்கு பாலை தர வேண்டாம், பாலே தராத ஆடு ஒன்று இருக்கும்ல, அதை எங்கள்கிட்ட காட்டு என்பதாக சொல்கிறாங்க. உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஆட்டை காட்டுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆட்டினுடைய மடியை தடவி கொடுக்கிறார்கள். தடவி கொடுத்தோன்னு அதிலிருந்து பால் சுரக்கிறது. அதிலிருந்து பாலை கறந்து அண்ணலம் பெருமானார் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் குடித்து விட்டு அந்த ஆட்டை சொல்லுகிறார்கள், நீ பழையபடியே மாறிவிடு என்பதாக சொல்லுகிறார்கள். அதே போன்று அந்த ஆடு பழையபடியே பால் கொடுக்காததை போன்று மாறிவிடுகிறது. உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு விடுகிறார்கள். ஆச்சரியப்பட்டு விட்டு அண்ணலம் பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லமணி பின் ஹாதா, நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை அல்லிமணி மின் ஹாதா, நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னக குலாமுன் முஅல்லம், இன்னக குலாமுன் முஅல்லிம், நீ கற்றுக்கொள்ளப்பட்ட சிறுவனாகத்தான் இருக்கிறாய் என்பதாக என்ன பண்ணுறாங்க, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை தான் என்ன பண்ணுறாரு, இதை பார்த்தவுடன் தான்
அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது இவர்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவர்கள் எத்தனாவது நபராக இஸ்லாத்தை ஏற்றார்கள் அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்குது. என்னது 6வதாக இஸ்லாத்தை ஏற்றார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. 22வது இஸ்லாத்தை ஏற்றார்கள் அப்படிங்கிறது என்னது, இது போன்ற கருத்துகள் இவர் எப்போ இஸ்லாத்தை ஏற்றாரு அப்படிங்கிறதுல நம்ம இருந்து கொண்டு இருக்குது. அதே போன்று இவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு எல்லா நபித்தோழர்கள் போலவும் எல்லா சஹாபிகளை போலவும் துன்புறுத்தப்படுகிறார், நோவினை செய்யப்படுகிறார். இன்னும் அவர் என்ன பண்ணுறாரு, அதாவது துயரத்திற்கு ஆளாகக்கூடிய அந்த நேரத்தில் அண்ணன் பெருமானார் என்ன பண்ணுறாங்க, அபஷாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதுமாறு சில பேர் என்ன பண்ணுறாங்க, கட்டளையிடுறாங்க. அதில் அந்த ஹிஜ்ரத்தில் அபஷாவிற்கு செல்லக்கூடிய ஹிஜ்ரத்திலே யார் கலந்து கொள்கிறா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலந்து கொண்டு அபஷாவிற்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று மீண்டும் மக்காவிற்கு மதீனாவிற்கும் ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களாக என்ன பண்ணுறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒது செய்வதற்கு தண்ணி எடுத்து கொடுப்பதாக இருக்கட்டும், அவர்களுடைய செருப்பை எடுத்து வைப்பதாக இருக்கட்டும், அவர்கள் குளிக்கும் பொழுது அதை அவர்களுடைய அந்த அவர்களை மறைப்பதாக இருக்கட்டும், எல்லா விடயங்களிலும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விற்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மார்க்கத்திற்கு உட்பட்ட வகையிலே, அதாவது அந்த அண்ணலம் பெருமானார் ஒரு சில நேரத்திலே அதை தடுத்து இருக்கிறார்கள். அதாவது என்னை உயர்த்திவிடக்கூடாது, என்னை இறைவனுடைய அந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அண்ணலம் பெருமான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சில நேரத்தில் அதை தடை செய்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அதிகமான நேசத்தின் காரணத்தினால், அதிகமான அன்பின் காரணத்தினால் இவர்கள் இப்படி என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்விற்கு அதிகமாக பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று இவர்கள் எல்லா போர்களிலும் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். பத்ர் போராக இருக்கட்டும், உஹது போராக இருக்கட்டும், இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போரிலெல்லாம் கலந்து கொண்டார்களோ, எந்த போரிலெல்லாம் இருந்தார்களோ அந்த போரில் இவர்களும் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக பத்ர் போரை எடுத்துக்கொள்ளலாம். பத்ர் போரினுடைய எதிரிகளினுடைய தலைவன் யாரு, அபூஜஹலாக இருக்கிறான். அந்த அபூஜஹலை குத்துயிரும் கொலோயிரமாக ஆக்கியது யாரு, முஆத் இப்னு அஃப்ரா, முஅவ்வித் இப்னு அஃப்ரா ரலியல்லாஹு அன்ஹுமா. இவங்க இரு பேரும் என்ன பண்ணாங்க, அபூஜஹலை பார்த்து வெட்டினார்கள். அவனை சக்கராத்தினுடைய ஹாலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் போரினுடைய இறுதி நேரம் வந்து விடுகிறது. வந்தவுடன் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் அபூஜஹல் எங்க இருக்கிறான் அவனை தேடி கண்டுபிடித்து வாருங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, அபூஜஹலை தேடி போகிறாங்க. அவனுடைய உயிரினுடைய கடைசி எல்லத்தில், அவனுடைய மரண தருவாயில் இருக்கிறான். அப்பொழுது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனுடைய தாடியை பிடித்து அவனுடைய தலையை அறுத்தெடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல என்ன பண்றாங்க, வந்து காட்டுகிறார். அல்லாஹ்வினுடைய தூதரே, இதோ இஸ்லாத்தினுடைய எதிரியினுடைய தலை என்பதாக என்ன பண்றாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூஜஹலை கடைசியாக கொலை செய்தது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளை, இவர்கள் ரசூலுல்லாஹ்வினுடைய வஃபாத்திற்கு பிறகும் அதிகமான போர்களிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, கூஃபாவிற்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. கூஃபாவிற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பவராகவும் அங்கே இருக்க மக்களுக்கு ஃபத்வா கொடுப்பதற்காக என்ன பண்ணுறாங்க, அனுப்பி வைக்கப்படுறாங்க. அப்போ அங்கே யார் கூஃபாவில் பிரதிநிதியாக கலீஃபாவாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க, கூஃபாவில் பிரதிநிதியாக கலீஃபாவாக இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க அனுப்பி விட்டுட்டு அந்த கூஃபா நகரவாசிகளுக்கு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதத்தை எழுதுகிறாங்க. என்ன கடிதம் அப்படின்னு சொன்னால், நான் உங்களிடத்திலே அம்மார் இப்னு யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உங்களுக்கு அமீராக அவர் அனுப்பியிருக்கிறேன். மேலும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் முஅல்லிமன் வசீரன் அவரை உங்களுக்கு ஆசிரியராகவும், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களை உங்களுக்கு ஆசிரியராகவும், அம்மார் இப்னு யாசிருக்கு உறுதுணையாகவும் நான் அனுப்பியிருக்கிறேன். வஹுமா மின் நஜ்பாஇ மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஹ்லில் பத்ர். இவர்கள் இருவரும் பத்ர் போரிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஃபக்ததி பிஹிமா, நீங்க இவங்க இருவரும் என்ன பண்ணுங்க, பின்பற்றக்கூடியவர்களாக இருங்க. அவங்க ரெண்டு பேர்த்தினுடைய பேச்சு கேட்டு கட்டுப்படக்கூடியவர்களாக இருங்கள். என்னை விட அந்த ஊருக்கு மிக தகுதியானவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கிறார் என்பதாக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பில் குறித்தான உறவுகளை, அது போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் முழுவதும் அதாவது கூஃபாவிலே இருந்து அந்த மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த மக்களுக்கு மார்க்க சட்ட திட்டங்களை சொல்லித் தருகிறார்கள்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் முடிந்தவுடன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வருகிறது. அப்படி வரும் பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மீண்டும் மதீனாவுக்கு அழைக்கிறார்கள். அவர்கள் மதீனாவுக்கு கிளம்பும் பொழுது கூஃபா வாசிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களை தடுக்கிறார்கள். நீங்கள் போவாதீர்கள், எங்களோடே இருங்கள், எங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தாருங்கள், சட்டத்திட்டங்களை சொல்லித்தாருங்கள் என்பதாக அந்த கூஃபா வாசிகள் அவர்களை விடாமல் தடுக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் அதாவது அமீருல் முஃமினீன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கட்டளைக்கு என்ன பண்றாங்க, போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் பாருங்க, இவங்க என்ன பண்றாங்க, மதீனாவுக்கு திரும்பி செல்றாங்க. அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர்களை மீண்டும் அழைக்கிறாங்க. நீங்கள் போவாதீங்க, எங்கள்கிட்டே நீங்கள் இருங்க, எங்களுக்கே நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுங்கள் என்பதாக அந்த மக்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பு குறித்தான உறவுகளே, அது மட்டுமல்ல, இவர்கள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் மார்க்க சட்டத்திட்டங்கள் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவராக, அனைத்திலும் ஞானம் கொடுக்கப்பட்டவராக இருந்தார். இவரே சொல்லுகிறார் பாருங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லுகிறார்கள், வல்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா லா இலாஹ இல்லா லா இலாஹ கைருஹு மா உன்சிலத் சூரத்துன் மின் கிதாபில்லாஹி இல்லா அனா அலமு ஐன உன்சிலத். அதாவது அல்லாஹ் இறக்கி அருளிய இந்த குர்ஆனுடைய வசனம் அது எங்கே இறங்கியது என்பதை நான் முழுமையாக அறிந்திருக்கிறேன். குர்ஆனினுடைய வசனங்கள் எங்கே இறங்கியது என்பதை நான் முழுமையாக அறிந்திருக்கிறேன். வமா உன்சிலத் ஆயத்துன் மின் கிதாபில்லாஹி இல்லா அன அலம் ஃபீமா உன்சிலத். அதிலிருந்து எந்த ஒரு ஆயத்தையும் இது இங்கே இறங்கப்படவில்லை என்பதாக நான் அறிய, எல்லா ஆயத்துகளும் எங்கே இறங்குச்சு, எந்த இடத்துல இறக்கப்பட்டுச்சு, எதற்காக இறக்கப்பட்டது என்பதை நான் முழுமையாக அறிந்திருக்கிறேன். வலவு அலமு அஹதன் அலமு மின்னி பி கிதாபில்லாஹி தபல்லிகுஹு இப்ல லரகிப்து இலைஹி. என்னை விட ஒருவர் குர்ஆனை நல்ல முறையில் அறிந்திருந்தால், இந்த வசனம் இங்கு இறங்கி இருக்கிறது என்று வேறு ஏதாவது ஒரு வசனத்தை குறித்து அவருக்கு தெரிந்திருந்தால், என்னுடைய ஒட்டகம் எவ்வளவு தூரம் பயணம் செய்யுமோ அவ்வளவு தூரம் பயணம் செய்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குர்ஆனினுடைய வசனத்தை நான் கற்றுக்கொள்வேன் என்பதாக சொல்கிறார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, குர்ஆனை முழுமையாக அறிந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். குர்ஆன் எங்கு இறக்கப்பட்டது, எதற்காக இறக்கப்பட்டது என்பதை முதற்கொண்டு அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி நான் அறியாத ஒரு செய்தி குர்ஆனில் இருந்தது என்றால், அதை அறிந்தவர் எங்கு இருந்தாலும், என்னுடைய ஒட்டகம் பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளிப்பே அவர் இருந்தாலும் அந்த ஒட்டகத்தின் மூலமாக பல ஆயிரம் கிலோமீட்டர் சென்று அவரிடத்தில் அதை நான் கற்றுக்கொள்வேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இவர்கள் அதாவது கல்வியிலே, இந்த குர்ஆனுடைய கல்வியிலே அதிக ஞானம் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது சகாபாக்கள்ல அபி மசூத் அல் அன்சாரி அப்படிங்கிறவர் சொல்றாரு, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இப்போ பார்க்குறோம்ல அந்த நபித்தோழர் இல்லை, அபி மசூத் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர் சொல்றாரு, வல்லாஹி மா அலமு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக அஹதன் அலமு பி கிதாபில்லாஹி மின் அப்துல்லாஹ் இப்னு மசூத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு குர்ஆனை தெளிவான முறையிலே, குர்ஆனை சரியான முறையில் அறிந்தவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர நான் வேறு யாரையும் பார்க்கவில்லை, வேறு யாரையும் நான் அறியவில்லை என்பதாக அபி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அன்பிற்குரித்தான உறவுகளே, இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நேரடியாக 70 சூறாக்களை கேட்டிருக்கிறார்கள். எந்த சஹாபாக்களும் அப்படி கேட்டது கிடையாது. எந்த சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி 70 சூறாக்களை கேட்டது கிடையாது. அவர்களே சொல்லுகிறார்கள், நிறைய சஹாபாக்கள் கேட்காத வசனங்களை எல்லாம் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து ஓதப்பட்டு கேட்டிருக்கிறேன் என்பதாக அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்று அவர்களிடத்தில் அன்னல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வந்து, ஓ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீ என்ன பண்ணுங்க, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள், இக்ரா அலைய சூரத்துன் நிசா, நீங்க என்ன பண்ணுங்க, சூரத்து நிசாவை இடத்துல ஓதி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, ஆச்சரியப்பட்டு ரசூலுல்லாஹ் அக்ரா அலைக்க வ அலைக்க உன்சில், உங்களுக்கு தான் குர்ஆனே இறக்கப்பட்டிருக்கு, உங்கள்கிட்ட நான் ஓதி காட்டணுமா, உங்கள்கிட்ட நான் ஓதணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி அஹப்பு ஐ அன் அஸ்மஅஹு மின் கைரி, அதாவது என்னை தவிர நான் ஒரு இடத்திலிருந்து குர்ஆனை ஓதி கேட்க ஆசைப்படுகிறேன் என்றால் அது உன்னிடத்திலாக இருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அதே சொன்னவுடன் உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்து நிசாவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். ஓத ஆரம்பித்து கடைசி அதாவது 41வது வசனத்துக்கு வருகிறார்கள். ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீத். அதாவது இந்த வசனம் வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போதும் என்று நிப்பாட்டுகிறார்கள். இந்த வசனத்தில் என்ன அர்த்தம் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, நபியே, ஒவ்வொரு கூட்டத்தினருக்கும் அவர்களுடைய சாட்சியுடன் நாம் கொண்டு வரும்போது, அவர்களுடைய சாட்சியுடன் நாம் அவர்களை கொண்டு வரும் பொழுது நாம்
அதாவது உங்களுடைய கூட்டத்தாருக்கு நீங்கள் சாட்சியாக உங்களுடைய கூட்டத்தார் இவர்கள் மீது உங்களுடைய கூட்டத்தார்கள் மீது நீங்களே சாட்சியாக இருக்கிறீர்கள், நீங்களே சாட்சியாக இருக்கிறீர்கள். உம்மை நிராகரிக்கும் இவர்களின் நிலைமை நாளை மறுமையில் எப்படி இருக்கும் என்பதை பார்த்துக்கொள் என்பதாக அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் சொல்லப்பட்டவுடன் அவர்களை நிப்பாட்டுகிறார்கள். அந்த வசனம் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் நிப்பாட்டுகிறார்கள். நிப்பாட்டவுடன் அவர்களை திரும்பி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹை திரும்பி பார்க்கிறார்கள். ஃபஃபாதத் ஐனன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆன் வசனத்தை கேட்டு தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், உமர் சஹாபாக்கள், ஏனைய சஹாபாக்கள் குர்ஆன் வசனத்தை கேட்டாலே, அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தைகளை கேட்டாலே அதிகமாக அழக்கூடியவர்களாக, அதிகமாக அழுகையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக, அந்த குர்ஆன் வசனங்களினுடைய அச்சத்தின் காரணத்தினால் அழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆனை அதை இறங்கிய வடிவிலே ஓத வேண்டும் என்று ஆசைப்பட்டால், குர்ஆனை அல்லாஹ் எப்படி இறக்கினானோ அப்படியே நீங்கள் ஓத வேண்டும் என்றால் ஃபல்யக்ரஉஹு அலா கிராஅத்தி இப்னு உம்மி அப்து, அதாவது இப்னு உம்மி அப்து அப்படின்னு சொன்னால் இவருடைய பட்டப்பெயர், இவருக்காக வேண்டி வைக்கப்பட்ட ஒரு பட்டப்பெயர். என்னது? இப்னு உம்மி அப்து அப்படிங்கிற பட்டப்பெயர். இவருடைய கிராத்தில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிராத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவர் ஓதுவதன் மூலமாகத்தான், இவரை ஓதுவது போலத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இருக்கிறான், குர்ஆனை இறக்கியதன் போலத்தான் இவர் ஓதுகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியதை பார்க்கிறோம். அன்பிற்குரித்தான உறவுகளே, இவர்கள் குர்ஆனிலே மட்டும் அதிகமான ஞானம் படைத்தவர்களாக இருக்கவில்லை, ஹதீஸிலும் அதிகமான ஞானம் படைத்தவர்களாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள். அப்படி நேற்று பார்த்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5374 ஹதீஸ்களை அறிவித்தார்கள். ஆனால் இவர்கள் 840 ஹதீஸ்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க? அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹதீஸாக இருக்கட்டும், அதாவது ஃபிக்ஹாக இருக்கட்டும், பிறருக்கு ஃபத்வா கொடுக்கதாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, மார்க்க சட்டத்திட்டங்கள், குர்ஆன், ஹதீஸ் எல்லா விஷயத்திலும் தேர்ச்சி பெற்றவராக, அது அதிகமான ஞானம் கொடுக்கப்பட்டவர்களாக என்ன பண்ணியிருக்கிறாங்க? இவர்கள் இருந்திருப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரித்தான உறவுகளே, இவர்கள் குர்ஆனுக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இவர்கள் இரவிலே முழிப்பார்களாம். இரவிலே முழித்திருந்து ஓதிக்கொண்டே இருப்பாங்க. ஃபஸமிஅது லஹு தவியன் கதவியின் நஹ்லி ஹத்தா யுஸ்பஹ், அதாவது அபீதுல்லா அப்படிங்கிற ஒரு தாபி என்ன பண்ணுறாரு? அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார் அப்படின்னா, இவர் என்ன பண்ணுவார்? இரவில் எந்திரிச்சு குர்ஆனை ஓதுவார். எப்படி ஓதுவார் அப்படின்னு சொன்னால், அது தேனியினுடைய ரீங்காரத்தை போன்று அவர் ஓதக்கூடிய சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு இவர் காலை விடுகின்றவரை அந்த சவுண்டு கேட்டுக்கொண்டே இருக்கும் என்பதாக சொல்லுகிறார். விடிய விடிய குர்ஆனை ஓதக்கூடியவராக, விடிய விடிய குர்ஆனை ஓதக்கூடியவராக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பதை பார்த்திருக்கிறோம். அன்பிற்குரித்தான உறவுகளே, குர்ஆனுக்கு முழுமையாக அர்ப்பணித்தார்கள். குர்ஆனை முழுமையாக அர்ப்பணித்தார், குர்ஆனுக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார்கள். அதே போன்று ஹதீஸாக இருக்கட்டும், மார்க்க சட்டத்திட்டங்களாக இருக்கட்டும், பிறருக்கு ஃபத்வா கொடுக்கதாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் தேர்ச்சி பெற்றவராக, அறிவு ஞானம் பெற்றவராக யார் இருக்கிறார்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் ஓதுங்கள், அதை நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்னார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு சஹாபி என்ன பண்றாங்க? கடைசியில் அல்லாஹ்வினுடைய அந்த நாட்டத்தினால் அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது. மதீனாவிலே நோய்வாய்ப்படுகிறார்கள். நோய்வாய்ப்பட்டு ஹிஜ்ரி 32 மரணிக்கிறார்கள். அதாவது அப்பொழுது அவர்களுக்கு 60 சொச்சம் வயசாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது பக்கியிலே, அதன் பிறகு அடக்கஸ்தலமாக இருக்கக்கூடிய பக்கியிலே நல்லடக்கம் செய்யப்படுகிறார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளே, இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கிடைக்கக்கூடிய முக்கியமான படிப்பின் என்ன தெரியுமா? குர்ஆனுக்கு முழுக்க முழுக்க நம்ம அவர்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளை, நமக்கு ஏராளமான நேரங்கள் இருக்கிறது, ஏராளமான டைம் நம்ம இடத்துல இருக்கிறது. ஆனால் குர்ஆனை நாம் எடுத்து ஓதுவது கிடையாது, குர்ஆனை நாம் பார்த்து படிப்பது கிடையாது. ஆனால் அந்த சஹாபா பெருமக்கள் இவராக இருக்கட்டும், ஏனைய சஹாபாக்களாக இருக்கட்டும், குர்ஆனுக்கு அதிகமான கண்ணியம் கொடுத்து, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். தன்னையே அதில் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு பின்னால் வந்த இமாம்களும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆக அன்பிற்குரித்தான உறவுகளே, அதிகமாக குர்ஆனை ஓதுவதற்கு, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று இவர்களுடைய அந்த பணிவு, கல்வியை தேடுவதனுடைய அந்த ஆர்வத்தை நாம் பார்க்கலாம். என்னை விட, அதாவது குர்ஆனினுடைய எல்லா வசனங்களையும் நான் அறிந்திருக்கிறேன், இது அல்லாத ஒரு விஷயத்தை ஒருவர் அறிந்திருப்பார் என்றால் எத்தனாயிரம் கிலோமீட்டர்கள் இருந்தாலும் பயணித்து சென்று அவரிடத்தில் நான் அதை கற்றுக்கொள்வேன் என்பதாக சொன்னார்கள். அன்பிற்குரித்தான உறவுகளை, கல்வியை கற்பதற்கு நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட கல்வியாக இருந்தாலும் சரி, அந்த கல்வியை கற்றுக்கொள்வதில் பணியும் நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். கல்வியை கற்றுக்கொள்ளும் பொழுது பணியுடன் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும்.
அன்பிற்குரித்தான உறவுகளே, அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கல்வியை தேடி தேடி பயிலக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் நாம் பிறருக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இவருடைய வாழ்க்கையிலிருந்து மூணாவது விஷயம் என்ன கிடைக்கிது நமக்கு படிப்பினையா? நம்பிக்கைக்குரியவர். ஜாஹிலியா காலத்திலேயே சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே என்ன பண்ணாரு? என்னுடைய எஜமானர் என்ன பண்ணியிருக்கிறார்? எனக்கு பொறுப்பு படிச்சிருக்கிறாரு. இதிலிருந்து நான் உங்களுக்கு பால் கொடுத்தால் அவருக்கு நான் மோசடி செய்வதை போல் ஆகிவிடும் என்பதாக ஜாஹிலியா காலத்திலே நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக யார் இருந்திருக்கிறார்? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆக நம்மிடத்தில் நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் ஒப்படைக்கப்பட்டால் நாம் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். பிறரிடத்திலே நம்மிடத்தில் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டாலும் அதிலே நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அன்பிற்குரித்தான உறவுகளே, எல்லா சகாபாக்களும் அதாவது அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பார்த்தோம் என்றால் குர்ஆனோடும் சுன்னாவோடும் அண்ணலம் பெருமானார் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அப்படியே வாழ்ந்து சென்றவர்களாக தான் இருக்கிறார்கள். அதே போன்றுதான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். அன்பிற்குரித்தான உறவுகளே, இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பின் என்னது? குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். குர்ஆனை நாம் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நாம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அந்த அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரைக்கு திரையிடுகின்றேன். ஹாதா மஐந்தி வஇல்மு இன்தல்லாஹ் அகூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.